இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்து கனடாவின் வான்கூவர் நகருக்கு ஏர் இண்டியாவின் AI-185 என்ற விமானம் வியாழனன்று காலை 11:34 மணிக்கு புறப்பட்டது. 4 மணி நேர பயணத்துக்கு பிறகு சீன வான்வெளியான குன்மிங் பகுதி அருகே சென்றபோது கனடாவில் தரையிறங்குவதற்குரிய அனுமதி பெறாதது தெரிய வந்தது. இந்த வழித்தடத்தில் பறக்க போயிங் 777-300ER ரக விமானங்களுக்கு மட்டுமே கனடா அரசிடம் ஏர் இண்டியா அனுமதி பெற்றிருந்தது. ஆனால் நிர்வாகத்தவரால் அன்றைய தினம் போயிங் 777-200LR ரக விமானம் பயன்படுத்தப்பட்டது. விமானம் பறக்க ஆரம்பித்து 4 மணி நேரத்துக்கு பிறகு ஏர் இண்டியா அதிகாரிகளுக்கு இது குறித்து தெரிய வந்தது. உடனே விமானத்தை திரும்ப பெற முடிவு செய்யப்பட்டது. வானில் யூட்டன் போட்டு மீண்டும் டெல்லிக்கே வந்து சேர்ந்தது. பயணிகள் மொத்தம் 8 மணி நேரம் நடு வானில் அவதிப்பட்டனர். விமானம் மாடல் மாறியதுக்கெல்லாம் திரும்ப வரலாமா? அதனால் கோடிக்கணக்கில் நஷ்டமாகும் என்பது தெரிந்தே ஏர் இண்டியா இந்த முடிவு எடுத்தது ஏன் என்கிற சந்தேகம் வரலாம். பொதுவாக சர்வதேச விமான போக்குவரத்தில் ஒவ்வொரு நாடும் வெளிநாட்டு விமான நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட விதிகளை வைத்திருக்கும். ஒரு விமான நிறுவனம் ஒரு நாட்டில் பறக்க அனுமதி பெற்றிருந்தாலும் அந்த நிறுவனம் எந்தெந்த ரக விமானங்களை பயன்படுத்தலாம் என்பதற்கு தனித்தனியாக அனுமதி பெற வேண்டும். கனடாவின் டிரான்ஸ்போர்ட் கனடா அமைப்பு அந்நாட்டிற்குள் நுழையும் ஒவ்வொரு விமானத்தின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப விவரங்களை சரிபார்க்கும். 777-300ER மற்றும் 777-200LR ஆகிய இரண்டுமே போயிங் நிறுவன தயாரிப்புகள் என்றாலும் அவற்றின் தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு சான்றுகள் மாறுபடும். கனடா போன்ற நாடுகளில் விமானத்தின் வால் எண் வரை துல்லியமாக அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும். ஒருவேளை ஏர் இண்டியா விமானம் டெல்லிக்கு திரும்பாமல் கனடா வான்பரப்பிற்குள் நுழைந்திருந்தால் கடும் விளைவுகளை சந்தித்திருக்கும். முதலில் கனடா வான்பரப்பிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். இது விமானத்தை வேறொரு நாட்டிற்கு திருப்பிவிட வேண்டிய நிலையை உருவாக்கியிருக்கும். அனுமதி பெறாத விமானத்தை இயக்கியதற்காக ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும். விமானிகள் மற்றும் நிறுவனத்தின் மீது கனடா போக்குவரத்து துறை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கும். சில நேரங்களில் அந்த விமானம் கனடாவிலேயே சிறைபிடிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. முறையான அனுமதியில்லாத விமானம் ஒரு நாட்டின் எல்லைக்குள் நுழைவது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டு அந்நாட்டின் போர் விமானங்கள் இடைமறிக்க நேரிடும். இதெல்லாம் உணர்ந்தே கனடா சென்ற விமானம் மீண்டும் டெல்லிக்கு திரும்பியுள்ளது. இந்த நிர்வாக குளறுபடிக்கு காரணமானவர்கள் மீது ஏர் இண்டியா நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. பாதிக்கப்பட்ட பயணிகள் மறுநாள் மற்றொரு விமானம் மூலம் வான்கூவர் அனுப்பி வைக்கப்பட்டனர்.